இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒற்றுமை இல்லையேல் எதிர்காலம் இல்லை. இந்திய சமூகம் விழித்தெழ பெர்சத்து சஞ்சீவன் வேண்டுகோள். நாட்டில் இதர சமூகங்கள் இன ஒற்றுமையுடன் முன்னேறி வரும் வேளையில் இந்திய சமூகம் மட்டும் அரசியல் ரீதியாக பிளவுபட்டு சிதறி கிடப்பது வருத்தம் அளிப்பதாக பெர்சத்து உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கவலை தெரிவித்துள்ளார். ஒற்றுமை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது நீண்டகால அடிப்படையில் சமூகத்திற்கு பெரும் தீமையை விளைவிக்கும் என அவர் எச்சரித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சி தரப்பில் இந்தியர்களின் குரலை ஒலிக்க செய்ய ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதி கூட இல்லாத நிலை மக்களின் அடிப்படை உரிமைகள் புறக்கணிக்கப்படும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இப்போதைய புறக்கணிப்பு எதிர்காலத்தின் பெரும் கவலையாக மாறிவிடும் என்பதால் இந்திய சமூகம் பிளவுகளை தாண்டி ஒருமித்த சக்தியாக விழித்தெழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் ஒற்றுமையே நம் சமூகத்தின் பாதுகாப்பு என பெர்சத்துவில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சத்து பிரிவின் தலைவருமான சஞ்சீவன் வலியுறுத்தியுள்ளார். அதிர்ச்சி. கர்ப்பிணி மனைவியை தாக்கி கருச்சிதைவு ஏற்படுத்திய நபர். முன்னாள் மனைவியை கோமாவுக்கு அனுப்பிய திடுக்கிடும் பின்னணி. சுங்கை பட்டாணியில் தனது கர்ப்பிணி மனைவியை தாக்கி கருச்சிதைவை ஏற்படுத்திய ஆடவர் ஒருவருக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் குற்ற பின்னணியை கெடா போலீசார் தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அம்பங்கன் ஹைட்ஸில் தனது தற்போதைய மனைவியை அவ்வாடவர் கொடூரமாக தாக்கியதில் அம்மாதவுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் விசாரணையில் அந்த 43 வயது நபர் ஏற்கனவே ஜொஹூரில் தனது முன்னாள் மனைவியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாக்கியதும் அதன் விளைவாக அந்த பெண் கோமா நிலைக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 12 வார கரு கலைந்ததோடு முகத்திலும் உடலிலும் காயமடைந்த மனைவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனை அடுத்து ரொஸ்மைனி அப்துல் ராஃப் எனும் அவ்வாடவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ட்ரக்ஸில் ஹுவாவே AI ஆய்வகம் பிரதமர் அன்வார் திறந்து வைத்தார். கோலாலம்பூர் ட்ரக்ஸில் உள்ள தி எக்ஸ்சேஞ்ச் 106 கட்டடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹுவாவே AI ஆய்வகம் மற்றும் புத்தாக்க மையத்தை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். மலேசியாவில் ஹுவாவே நிறுவனத்தின் 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த புதிய மையம் திறக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கான புதிய தீர்வுகளை இந்த மையம் வழங்கும். 13,638 சதுர அடி பரப்பளவை கொண்ட இம்மையம் முழு ஆசிய பசிபிக் வட்டாரத்திற்கும் ஒரு முக்கிய தளமாக செயல்படும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அன்வார், ஹுவாவே நிறுவனம் மலேசியாவின் மீது கொண்டுள்ள தொடர்ச்சியான நம்பிக்கை மற்றும் ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த மையம் வெறும் தொழில்நுட்ப மையம் மட்டுமல்ல, இது மலேசியாவின் இளம் மாணவர்களுக்கும் நிபுணர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆட்சி அமைக்க போதுமான இடங்களை பெற்றுள்ளோம். நெகிரி செம்பிலான் மாநில பாரிசான் நேஷனல் அறிவிப்பு. நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி விசாடத்து ஸ்ரீ அமீருடின் ஹாரூனுக்கு வழங்கி வந்த ஆதரவை 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து புதிய மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கான பெரும்பான்மை தங்களிடம் உள்ளதாக பாரிசான் நேஷனல் அறிவித்துள்ளது. கொள்கை வேறுபாடுகளை கடந்து எதிர்கட்சியான பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஒரு நிலைக்கான ஆட்சியை வழங்க தயாராக இருப்பதாக BN மாநில தலைமை தெரிவித்துள்ளது. இது ஒரு இக்கட்டான நிலை என்றும் இந்த நேரத்தில் மக்கள் நலனே முக்கியம் என்றும் மாநில பாரிசான் நேஷனல் அறிக்கை வாயிலாக கூறியது. நெகிரியில் 36 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவையாகும். அப்படி பார்த்தால் 14 இடங்கள் கொண்டுள்ள பாரிசானும் 5 தொகுதிகளை வைத்துள்ள பெரிகத்தானும் 19 இடங்களுடன் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடந்தால் மாநில அம்னோ தலைவர் டத்தோ ஸ்ரீ ஜலாலுடீன் அலியாஸ் புதிய மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் வலுத்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர் முறை குறித்த செய்தி. மலேசியாகினி செய்தியாளர் நந்தகுமார் வீட்டில் அதிரடி போலீஸ் சோதனை. மலேசியாகினி ஊடகத்தின் மூத்த செய்தியாளர் ஒருவரின் இல்லத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். நேற்று மதியம் ஸ்லாங்கோ ஸ்ரீ செட்டாங்கில் உள்ள செய்தியாளர் பி நந்தகுமாரின் வீட்டுக்கு சென்ற 2 போலீசார் சுமார் 45 நிமிடங்கள் சோதனையில் ஈடுபட்டதை மலேசியாகினி உறுதிப்படுத்தியது.
வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு முறை குறித்த கட்டுரை தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. அமைச்சரவையின் ரகசிய ஆவணங்கள் இங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் சோதனையில் எந்த பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை. சாட்சி என்ற அடிப்படையில் நந்தகுமாரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் மலேசியாகினி நிறுவனரும் இயக்குநருமான பிரமேஷ் சந்திரனிடம் கடந்த வாரம் வாக்குமூலம் பதிவாகியுள்ளது. இந்த நடவடிக்கையை ஊடகவியலாளர்களை மிரட்டும் செயல் என மலேசியாகினி நிர்வாகம் கண்டித்துள்ளது. இதற்கிடையில் மலேசிய தேசிய பத்திரிகையாளர் சங்கமான NUJM இத்தகைய செயல்கள் ஊடக சுதந்திரத்தை சீர்குலைக்கும் என்று எச்சரித்துள்ளது. கொலை முயற்சி அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல முயன்ற நபர் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு பதிவு. கடந்த சனிக்கிழமை வாஷிங்டனில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மீது அமெரிக்க மத்திய அதிகாரிகள் முறைப்படி குற்றம் சாட்டியுள்ளனர். கலிபோர்னியாவை சேர்ந்த 31 வயது கோல் தாமஸ் ஆலன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல முயன்றது உள்ளிட்ட 3 முக்கிய குற்றச்சாட்டுகளின் கீழ் திங்களன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த தாக்குதலை நடத்துவதற்காகவே கலிபோர்னியாவிலிருந்து ஆலன் திட்டமிட்டு வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹோட்டலின் படிக்கட்டுகள் வழியாக பாதுகாப்பு வளையத்தை தாண்டி துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளுடன் அவர் விருந்து அரங்கை நோக்கி ஓடியது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. தாக்குதலுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு ஆலன் தனது குடும்பத்தினருக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். அதில் தன்னை ஒரு கூட்டரசு தோழமை கொலைகாலி என குறிப்பிட்டுள்ளோடு தனது அரசியல் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் ஆகியோர் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆலனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. டோல் சாவடியில் காரை உதைத்த நபர் கைது. காஜாங் சிரம்பான் விரைவு சாலையில் காஜாங் சுங்கச்சாவடியில் ஒரு காரை உதைத்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரின் நடவடிக்கை வைரலானதை தொடர்ந்து அந்த நபர் விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நஸ்ரும் அப்துல் யூசுப் தெரிவித்தார். தனியார் துறை ஊழியரான 24 வயதுடைய உள்நாட்டு ஆடவர் காஜாங் அருகே கைது செய்யப்பட்டார். நேற்று மாலை 4 மணிக்கு நடந்ததாக நம்பப்படும் இந்த சம்பவத்தை காட்டும் 1 நிமிடம் 26 வினாடிகள் கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானது. தண்டனை சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டுக்கு குறையாத மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். இந்த சம்பவத்திற்கான காரண நோக்கம் தொடர்பாக இன்னும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் நெகிரி சிம்பிளானில் 2 போதைப்பொருள் கும்பல் முறியடிப்பு. 14.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA மற்றும் நெகிரி சிம்பிளானில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் போதைப் பொருளில் சம்பந்தப்பட்ட 2 கும்பல்கள் முறியடிக்கப்பட்டதோடு 14.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய கஞ்சா மொட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை KLIA-வில் உள்ள மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகேட் துணை போலீஸ் உதவியுடன் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையால் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ சஷிலி கஹார் தெரிவித்தார். இந்த கும்பல்கள் வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்துவதில் ஈடுபட்டுள்ளதாக நம்பப்படுவதாகவும் அவற்றில் ஒரு வழக்கில் KLIA ஒரு டிரான்சிட் அல்லது இடைவழி மையமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். தொடக்க கட்ட விசாரணை மூலமாக சந்தேக நபர் பண்டார் ஸ்ரீ செண்டாயானில் ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்ற போது அந்த வளாகத்தில் 153.7 கிலோ எடையுள்ள கஞ்சா மொட்டுகள் அடங்கிய 289 பிளாஸ்டிக் பொட்டலங்களை கொண்ட 18 சாக்குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 12.3 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இது தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு 35,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார், 15,000 ரிங்கிட் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்லாங்கூர் சுல்தானுக்கு அவமதிப்பு. ஹுயாயான் முகநூல் பக்க நிர்வாகியிடம் MCMC விசாரணை, கைபேசி பறிமுதல். ஸ்லாங்கூர் சுல்தானை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் விசாரணை ஒன்றை தொடங்கியுள்ளது. ஹுயாயன் தி பியூர்லேண்ட் லேர்னிங் சென்டர் என்ற Facebook பக்கத்தின் நிர்வாகி இது குறித்து விளக்கம் அளிக்க நேரில் அழைக்கப்பட்டார். அவ்வாடவரிடம் சைபர் ஜெயாவில் உள்ள MCMC வாக்குமூலம் பெறப்பட்டது.
விசாரணைக்காக அவரது கைபேசி மற்றும் சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்துதல் தொடர்பான 1998 ஆண்டு MCMC சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இவ்வேளையில் போலீஸ் தனியாக தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் மதம், இனம் மற்றும் ஆட்சியாளர்கள் தொடர்பான உணர்ச்சிகரமான கருத்துக்களை பகிர வேண்டாம் என பொதுமக்களை ஆணையம் எச்சரித்துள்ளது. கோத்தாதிங்கியில் வெளிநாட்டு குடியேறிகளை கடத்தும் கும்பல் முறியடிப்பு, மலேசியர் உட்பட 14 பேர் கைது. வெளிநாட்டு குடியேற்றக்காரர்களை சட்டவிரோதமாக கடத்தும் ஒரு கும்பலுக்கு எதிராக நடத்தப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கையின் போது ஒரு மலேசியருடன் 13 இந்தோனேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். பெங்கராங்கில் உள்ள சுங்கை இரங்கேற்று கடற்கரை மற்றும் பெல்டா ஆயர்தாவார் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தல் நடவடிக்கைக்கு முக்கிய நபராக விளங்கிய மலேசியர் வேறொரு இடத்தில் கைது செய்யப்பட்டதாக கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசப் ஒத்தமான் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு பிரிவின் உளவு அதிகாரிகள் மற்றும் கெம் மஜிடியை தளமாக கொண்ட 10வது பட்டாளத்தின் அரசு மலாய் ரெஜிமெண்ட் வீரர்கள் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 11:45க்கு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு முடிவடைந்தது. தீவிர கண்காணிப்புக்கு பிறகு சுங்கேரக்கெட்டில் உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 11 இந்தோனேசிய ஆடவர்களும் ஒரு பெண்ணும் தடுத்து வைக்கப்பட்டதாக யூசப் கூறினார். முதற்கட்ட சோதனையில் 12 இந்தோனேசியர்களும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியது தெரியவந்துள்ளது. ஹாசிலின் அதிரடி நடவடிக்கை, 3.5 பில்லியன் ரிங்கிட் அறிவிக்கப்படாத வருமானம் அம்பலம். உள்நாட்டு வருவாய் வாரியமான ஹாசில் 3.5 மில்லியன் ரிங்கிட் அறிவிக்கப்படாத வருமானத்தை கண்டறிந்துள்ளது. இந்த மிகப்பெரிய மற்றும் அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு மேம்பட்ட இ-வாய்சிங் தரவுகளின் ஆய்வில் மூலம் சாத்தியமானது. 2024 ஆகஸ்டில் இ-இன்வாய்சிங் அமலாக்கம் தொடங்கியது முதல் கிட்டத்தட்ட 2,26,000 வரி செலுத்துவோர் இதில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான இ-இன்வாய்ஸ் சீட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. என்றாலும் அனைவரும் இதனை பின்பற்றப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. அமலாக்கம் நடவடிக்கைகளை தொடர்ந்து 38,906 வரி செலுத்துவோர் முன்வந்து படிவங்களை சமர்ப்பித்தனர். அவர்கள் 760.7 மில்லியன் ரிங்கிட் வரி செலுத்த வேண்டி இருந்தது தெரிய வந்துள்ளது. வருமான வரி படிவங்களை இன்னும் சமர்ப்பிக்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹாசில் தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் கடந்த மாதம் நாடு தழுவிய அளவில் ஒரே நேரத்தில் அமலாக்க நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதில் இ-இன்வாய்சிங்கை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத 108 வரி செலுத்துவோர் அடையாளம் காணப்பட்டனர்.